இது தீபக் ரவிச்சந்திரன் ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ்ல இருந்து நியூ வெப் டெக்னாலஜி இந்த ஸ்டாக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா நான் என்ன பண்ணியிருந்தேன் மே மாதம் அப்போ ஓகேங்களா. ஸோ இதோட ரிசல்ட் வரும்போதே நான் நம்ம சேனலில் இந்த ஸ்டாக்கை பற்றி பேசியிருந்தேன். நான் இந்த ஸ்டாக்கை பற்றி பேசும்போது அதோட ப்ரைஸ் 1064 ஓகேங்களா. இப்போ அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3613. ஸோ ஆக மொத்தம் 100% மேலே இந்த ஸ்டாக் ஏறி இருக்கு. விஷயம் என்னன்னா பல காரணங்கள் இருக்கு. ஒன் பை ஒன்னாக அதை பற்றி நான் ரிவீல் பண்ண போகிறேன் ஏன் இது ஏறிச்சு. ஸோ சப்போஸ் நம்ம சேனலை பார்த்து யாருன்னா இந்த கிராஸ் செக் பண்ணி உங்கள் ஐடியாவில் இந்த ஸ்டாக்கை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னைக்கு 100%ன்றது உங்களுக்கு ஈஸியாக ரிட்டர்ன்ஸில் கிடச்சிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட விஷயங்கள் என்ன ஏதுன்னு தான் ஒன் பை ஒன்னாக நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபண்டமெண்டல் அனலைஸ் இருக்குது, டெக்னிக்கல் அனலைஸ் இருக்குது, ஏன் இந்த ஸ்டாக் ஏறிக்கிட்டே இருக்குன்றதை பற்றியும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். ஓகே, வாங்க வீடியோவில் போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபண்டமெண்டல் அனலைஸ் போய்க்கலாம். ஸோ இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் ரொம்ப நல்லா இருக்குது, டெபிட்டும் ரொம்ப கம்மியாக இருக்குது ஓகேங்களா. ஸோ மற்றபடி வால்யூமும் எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ எல்லா டேட்டாவும் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. ஃபஸ்ட்டு இது ஏஐ பேஸ்டு ஸ்டாக். இப்போது ரீசெண்டாக 3 days முன்னாடி 450 crores இவங்க ஒரு ஆர்டர் எடுத்திருக்காங்க. அந்த காரணத்தால் இந்த ஸ்டாக் மறுபடியும் ரேலி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ நான் ஏன் இந்த ஸ்டாக்கை அப்போது சஜஸ்ட் பண்ணியிருந்தேன்னா இவங்களோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ கம்பேர்ட் டு த போன மார்ச்சோட இந்த மார்ச் வரும்போது எது வரைக்கும் கொடுக்காத ரிசல்ட்டை இந்த கம்பெனி குவார்ட்டர்லி ரிசல்ட்டாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் நம்ம சேனலில் இந்த ஸ்டாக்கை பற்றி பேசியிருந்தேன். இப்போவும் பார்த்தீங்கன்னா குவார்ட்டர்லி ரிசல்ட் எக்ஸலண்ட்டாக தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ பை குவார்ட்டர்லி ரிசல்ட் இந்த கம்பெனி எல்லா குவார்ட்டரையும் பீட் பண்ணுறதால இன்வெஸ்டர் சைடு ஸோ இந்த கம்பெனிக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. இன்னொன்று ஏஐ உங்களுக்கு தெரியும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். இப்போ எது திறந்தாலும் ஏஐ ஆப் தான். நீங்கள் சாட் ஜிபிடி ஆகட்டும், ஜெமினி ஆகட்டும், ஸோ இந்த மாதிரி இந்தியாவில் ஏஐ சர்வீஸ் கொடுக்குற ஒரு கம்பெனி தான் இந்த கம்பெனி. ஸோ இதோட ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்றத நம்ம பார்ப்போம். ஸோ மேக்ஸிமம் இந்த ஸ்டாக் ஐபிஓவில் வரும்போது எவ்வளோ ரேட்டில் இருந்திருக்குன்னா 800 rupeesல இருந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 3500. ஸோ 52 வீக்கை பிரேக் அவுட் எடுத்துகிட்டு அது மூவ்மெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்குது. ஸோ நிறைய ஆர்டரும் உங்கள் கையில் வச்சுருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஈஸியாக இந்த ஸ்டாக் 4000 போகிறதுக்கான எல்லா சான்ஸுமே இருக்குது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஓவர் ரேட்டில் தான் இருக்குது. ஸோ பியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டோட இப்போ கம்மியாக இருந்தாலுமே ப்ரைஸ் வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு பயங்கரமாக மேலே ஏறி இருக்குது. ஸோ ஒரு சின்ன கரெக்ஷன் எடுக்கும்போது நம்ம இந்த ஸ்டாக்குள்ளே போகிறது நல்லதாக இருக்கும்னு என்னோட சஜஷன் ஓகேங்களா. ஸோ நான் சொல்கிறேன்னு நீங்கள் இந்த ஸ்டாக்கை பை பண்ணணும் அவசியம் இல்லை. பட் ஒரு திங்கை நான் ரிவீல் பண்ணலாம். நான் சொல்லியிருந்தேன் மே 5th அன்னைக்கு இந்த ஸ்டாக் நான் பேசியிருந்தேன்ட்டு. அதுக்கான ப்ரூஃபை தான் நான் இங்கே காமிச்சேன் உங்களுக்கு. ஸோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இது நம்ம சேனல். ஸோ போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் எஸ்எம்எஸ் ஆர் ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ் வாட் எவர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்போவே அது 30% பீட் ஆயிருந்தது. இப்போ நான் ஜஸ்ட் அதை அப்படியே ட்ராக் பண்ணுறேன். ஸோ 129% இது ஏறி இருக்கு இப்போ ஓகேங்களா. ஸோ ஆஃப்டர் இந்த பர்டிகுலர் ஏரியா பிரேக் அவுட் எடுத்த உடனே நல்லாவே ஏறி இருக்கு. விஷயம் என்னன்னா இந்த பர்டிகுலர் ஏரியாவில் தான் ஒரு நல்ல ஆர்டர்ஸ் பேக் டு பேக் கிடைச்சதால மூமெண்டம் எடுத்திருக்கு. ஏன்னா முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன். ஸோ 50% கீழே இறங்கி இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் கம்பெனி ஒரு எக்ஸலண்ட் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க, அங்கேருந்து மூமெண்டம் எடுக்கும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி பின்னி படம் எடுத்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஷேர் மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே யாராலையுமே 100% இதுதான் நடக்கும்னு சொல்ல முடியாது. பட் ப்ராபபிலிட்டியில் சொல்லலாம். இந்த மாதிரி இந்த கம்பெனியில் இதெல்லாம் இருக்கிறதால இது இப்படி நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ அவங்களுக்கு ஆர்டர் கிடைக்கிற விஷயங்கள் ஆகட்டும், இல்லை கம்பெனி ஃப்யூச்சரில் என்ன மாதிரி ப்ராஜெக்ட் எடுக்கிறாங்கன்னு ஆகட்டும், இதுதான் பேஸ் பண்ணி ஓகேங்களா. ஸோ யாருமே இது கம்பல்சரி ஏறுன்றது 100% கடவுளாலையும் சொல்ல முடியாது. தட் இஸ் ஷேர் மார்க்கெட். ஸோ அதால் ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்கள் தாட்ஸை வச்சு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, இல்லை யாருன்னா சொல்கிறாங்கன்ட்டு இன்வெஸ்ட் பண்ண தேவையில்ல. உங்களுக்குன்னு சில ஐடியாஸ் இருக்கும். ஸோ அதை கற்றுட்டு உள்ள வாங்க. கற்றுக்கிட்டு வந்தால் மட்டும்தான் இங்கே யூ கேன் ஏபிள் டு மேக் சம் ப்ராஃபிட் ஓகேங்களா. இப்போ சிம்பிள் ஒரு டிகிரி நீங்கள் எடுக்கிறீங்கனாலுமே அதுக்கு பார்த்தீங்கன்னா
ஒரு 15 இயர்ஸ் உங்களுக்கு ஸ்டடி இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு 3 இயர்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் எடுத்தோடனே ப்ராஃபிட்ன்றது கண்டிப்பாக அமையாது. ஃபெயிலியர்ஸ் நிறைய இருக்கும். பட் அந்த ஃபெயிலியர்ஸ்லேருந்து தான் நீங்கள் கற்று மறுபடியும் நல்லா வர முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஷேர் நியூஸ் உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.